பக்கம் எதில் வரும்? வெரி குட். அது மட்டும் தான் தப்பு, மற்றது எல்லாமே கரெக்ட். வெரி குட். பார்த்துக்கோமா, கரெக்டாக பார்த்துக்க. இது வந்து ஃபஸ்ட்டு வச்சு ரெண்டு மாற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ஒன்றே ஒன்று தான் தப்பு. கட்டிடம் எதில் வரும்? அது சொத்து கணக்கு. அது மட்டும் ஆட்சி கணக்கில் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் தான். வெரி குட். தயாதரா பாய் சாரிங்களா? பரணிதரன் அப்படியெல்லாம் அதை சொல்லி போடலாம். பரவாயில்ல. வெரி குட். நன்றி.
வணிகவியல் பிரிவில் படிக்கிறேன். நேற்று வந்து நாங்கள் வந்து கணக்கின் வகைகளை பற்றி ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோம். அது வந்து ஃபஸ்ட்டு சார் வந்து எங்களுக்கு போர்டில் எழுதி போட்டு தான் சொல்லி தந்தார். அதுலேயும் கொஞ்சம் டவுட்லாம் இருந்தது. ஆனால் அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு கேமாக சொல்லி தந்தாங்க. அதில் வந்து ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்குன்னு 3 பாக்ஸ் வச்சு நிறைய அதோட இப்போ எது அதில் வருமோ அதோட நேம்லாம் இருந்தது. அந்த சீட்டை எடுத்து நாங்கள் 3 டீமாக பிரிஞ்சு ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு சீட்டு போட்டோம். அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுவும் நாங்கள் நிறைய மார்க்லாம் எடுத்தோம். எதில் வரும்னு எனக்கு ஈஸியாகவும் புரிஞ்சுது. அதே மாதிரி எல்லா பாடத்துலேயும் நீங்கள் இதே மாதிரி கேம் வச்சு சொல்லி தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் நல்லா புரியும். அந்த இதை பற்றி எக்ஸாமில் கேட்கும்போது நம்ம வந்து மார்க் கூட நிறைய வாங்கலாம். அதனால் எல்லா இதுலேயும் இந்த மாதிரி கேம் வச்சு சொல்லித்தாங்க. நன்றி. என் பேர் வி தமனா. நான் 11th படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி புல்லாம்படியில் படிக்கிறேன். வணிகவியல் பிரிவில் படிக்கிறேன். நாங்கள் வந்து கணக்கியலின் வகைகள் படித்தோம். அது வந்து பெயரளவு கணக்கு, ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்குன்னு 3 வகையாக படித்தோம். ஃபஸ்ட்டு போர்டில் எழுதி போட்டு படிக்க வச்சாங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஒரு கேம் மாதிரி நேற்று நடத்துனாங்க. அது வந்து 3 டீமாக பிரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆள்சார் கணக்கு, பெயரளவு கணக்கு, சொத்து கணக்குன்னு போட்டோம். அங்கே போட்டப்போ நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா ஃபன்னாகவும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு நல்லா ஆர்வம் வந்துச்சு, இதை பற்றி நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேமாக வச்சு பண்ணால் எல்லாத்துக்குமே ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா ஸ்கூல்லேயும் நடத்தினா எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையுமே நல்லா புரிஞ்சுக்க முடியும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரணும். தேங்க்யூ.